அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், இப்போ வந்து நம்ம மாசி சம்பல் செய்ய போகிறது காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஆயில் ஊற்றிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், மாசி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குங்க, அது தூள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கெட்டியாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும். இது என்ன செய்யணும், ஒன்று ரெண்டாக உடச்சி நம்ம சட்டியில் சூடு கட்டிக்கணும். இந்த வந்து அப்படி தான் இருக்கும். நம்ம சட்டியில் சூடு கட்டி மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். தூள் மாதிரி இந்த மாதிரி தூளாக ஆக்கிட்டு வந்துடணும். ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை போடுறேன். முதல் ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ வந்து கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் பாருங்கள், சின்ன பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கிட்டோம் வெங்காயம். இந்த மிளகாயை வந்து சுட்டு வந்துங்க, அதோடு சேர்த்து நுணுக்கிக்கணும். நம்ம மாக்சி நுணுக்கிறோம்ல, இதோடு சேர்த்து நுணுக்கிக்கிட்டோம்னு. காரத்துக்கு இந்த மிளகா போதும். தேவைப்பட்டால் நம்ம வந்து அதிகமாக காரம் வேணுன்னா பச்சை மிளகா ஒன்று வேண்டாம் வெட்டி போட்டுக்கலாம். அந்த ஸ்டேஜில் தக்காளி பாருங்கள், பாதி தக்காளி வச்சுருக்கேன். இது போதும். அதான் நல்லா வேக விட்டுக்குவோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது வந்து கருவாட்டுக்கு மாதிரி உப்பே இருக்காது இதில், அதனால் நம்ம அவசியம் உப்பு போட்டுக்கணும். லெமன் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பெரிய ஷாப்பிங் மால்லையும் கிடைக்கும். இது இப்போ தூள் பண்ணியே விற்கிது பாக்கெட்டில், அது வேணாலும் வாங்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளியும். இப்போ வந்து இந்த மாசி சம்பளம் அதில் வந்து தூள் பண்ணதை அதில் வந்து போட்டுக்கிட்டலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. அது வேகிறது வரைக்கும் கொஞ்சமாக ஊற்றினா போதும். கொஞ்சம் ட்ரையாகவே தான் இருக்கும். இது அடி பிடிக்காமல் நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இது கடல் மீனை சேர்ந்தது தாங்க. இந்த மாசிங்கிறது கடல் மீனை சேர்ந்தது தான். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, நான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அரை மூடி தேங்காய் துருவிட்டு வந்திருக்கேன், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். லெமன் பாருங்கள், பாதி லெமன் இருக்குது, அது புழிஞ்சு விட்றேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.